கமலஹாசனுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடித்து வெளியே இருக்கிற படம் சாய் பல்லவி ஜோடியாக நடிக்கிறாங்க. SK21 இந்த படத்தோடைய டைட்டில் நாளைக்கு வந்துட்டு வெளியிட போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. தொடர்ந்து கூடுதலாக தகவல் பார்த்தோம்னா SK23 AR முருகதாஸோட டைரக்ஷனில் ருக்மிணி நடிக்கிறாங்க சிவகார்த்திகேயனோட. SK24 வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சிபி சக்கரவர்த்தி டான் வெற்றி படம் கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். SK25 வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபுவோடைய டைரக்ஷனில் இந்த படம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு யாரெல்லாம் SK21 படத்தோடைய டீசருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். டாடா மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து கவினுக்கு அமைஞ்சிச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் அனிருத்தோடைய டைரக்ஷனில் கிஸ் அப்படிங்கிற படம் வந்துட்டு நடிக்கிறாப்புல. அவருடைய லைனப்பில் பார்க்கும்போது அடுத்ததாக கவின் 5 அதாவது ஸ்டார் மூவி எலான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளிம்ஸ் வெளியிடுறாங்க. கவின் 6 வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் சிவபாலன் இந்த படத்தில் SJ சூர்யா நடிக்கிறாரு. நெல்சன் திலீப்குமார் வந்துட்டு இந்த படத்தை தயாரிக்கிறாரு. அடுத்ததாக கவின் 7 பார்க்கும்போது விக்ரமன் அசோகன் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் வந்துட்டு இயக்குறாரு. தயாரிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ரூட் வெற்றிமாறன் வந்துட்டு இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்துக்கு அநேகமாக இளையராஜா இசையாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன மாதிரியான அஃபிஷியல் அப்டேட்ஸ் வருது அப்படி. ஸ்டார் மூவிலேருந்து நாளைக்கு கிளிம்ஸ் வெளியாகுது. ஸோ யாரெல்லாம் இந்த கிளிம்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.